தன்னுடைய கணவரை உயிருக்கு உயிராக நேசித்தவர் நடிகை சரோஜா தேவி. கணவரை பறிகொடுத்துவிட்டு கண்ணீர் முழுவதும் வற்றி போய் கண்களையே திறக்க முடியாத அளவுக்கு அழுது சோர்ந்து போனவர் என்றும் அன்று அவரை பார்த்தவர்கள் கூறுகின்றனர். எத்தனையோ தலைவர்கள் அழைத்தும் கூட அரசியலுக்கு செல்ல முடியாமல் போனதற்கு தன்னுடைய கணவர் மீதிருந்த அழுத்தமான காதலும் முக்கிய காரணமாக இருந்தது என்று அவரும் பல பேட்டிகளில் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 87 வயதில் சரோஜா தேவி மறைந்திருந்த இந்த சூழலில் சரோஜா தேவி தன்னுடைய கணவர் மீது மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தார் என்றும் அவர் அரசியலுக்குள் போகாததற்கு அவர் கணவரும் காரணம் என்றும் பல்வேறு நபர்கள் கூறுகின்றனர். சரோஜா தேவியின் கணவர் பெயர் ஸ்ரீஹர்ஷா. மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணை வந்து பார்ப்பதற்கு பதிலாக மாப்பிள்ளையே நேரில் சென்று பார்த்தவர் சரோஜா தேவி. இவர்களுக்கு 1967 வெகு சிறப்பாக திருமணம் நடந்தது. ஹர்ஷா அந்த காலத்திலேயே BE பட்டம் பெற்ற இன்ஜினியர். ஒருமுறை நிகழ்ச்சி ஒன்றில் ஹர்ஷாவை சந்தித்த பிரபல திலீப் குமார், சரோஜா போல திறமையான நடிகை கிடைப்பது அரிது, அவரை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிடாதீங்க என்றாராம். திலீப் குமார் இப்படி சொன்னதுமே ஆச்சரியப்பட்ட ஹர்ஷா அப்போது முதலே சரோஜா தேவியிடம் உன் திறமையை வேஸ்ட் பண்ணாத என்று சொல்லி மீண்டும் நடிக்க சொன்னாராம். அந்த வகையில் திருமணத்திற்கு பிறகு நடிக்க வந்தார் சரோஜா தேவி. அதற்கு பிறகுதான் பல சவாலான கேரக்டர்களில் நடித்து விருதுகளையும் பெற்றார். 1986 ஏப்ரல் 21 ஹர்ஷா மாரடைப்பால் உயிரிழந்தார். சரோஜா தேவியின் கணவர் இறந்த அதே நாளில்தான் நடிகை வைஜெயந்தி மாலாவின் கணவரும் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இறந்துவிட்டார். ஒரே நாளில் 2 நடிகைகளின் கணவர்களும் இறந்தது அவரவர் ரசிகர்களை அந்த நேரத்தில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. ஹர்ஷா மரணம் கேள்விப்பட்டதுமே MGR ஜானகி அம்மாளுடன் பெங்களூரு விரைந்து சென்று சரோஜா தேவியை சமாதானம் செய்தார். கணவர் இறந்த செய்தி கேள்விப்பட்டதுமே ஜெமினி கணேசன் தன்னுடைய மகள்களுடன் விரைந்து வந்தார். மேலும் ஹர்ஷாவின் உடல் சரோஜா தேவிக்கு சொந்தமான தோட்டத்திலேயே அடக்கமும் செய்யப்பட்டது. இதற்கு பிறகு கண்ணீரில் மூழ்கி எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் தன்னையே தனிமைப்படுத்திக் கொண்டாராம் சரோஜா தேவி. அந்த நேரத்தில் சரோஜா தேவியை பார்க்க சிவாஜி கணேசன் மறுத்துவிட்டாராம். சரோஜா தேவியை இந்த நிலையில் தன்னால் பார்க்க முடியாது என்றும் இப்படிப்பட்ட சரோஜாவை நான் பார்க்க விரும்பவில்லை என்றும் அவ பழைய சரோஜா தேவியாய் ஆகிற வரைக்கும் நான் பார்க்க விரும்பலைன்னும் சொல்லிடு என்று சிவாஜி தன் மனைவியிடம் சொல்லி அனுப்பியிருந்தாராம். இதனால் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வரை சிவாஜி சரோஜா தேவியை பார்க்கவும் இல்லையாம். கணவரை இழந்து பல்வேறு சோகத்தில் ஆழ்ந்திருந்த சரோஜா தேவிக்கு பல்வேறு தொழிலதிபர்கள் சரோஜா தேவியை மறுமணம் செய்து கொள்ளவும் முன்வந்தனராம். கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து எஸ்டேட் உள்ளது என்று பல்வேறு நபர்களும் அவரை திருமணம் செய்ய ஆசை காட்டியும் அவர் தன் கணவர் மீதிருந்த அபரிவிதமான அன்பினால் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.